நம்ம எத்தனையோ படங்கள்லாம் பார்த்திருப்போம். அதுல வர நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்து இவங்களுக்கு என்னப்பா கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, நிறைய சொத்து சொகன் வாங்கி சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பெருசா கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இவங்களோட லைஃப்லயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள், வெளியே சொல்ல முடியாத கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா சொல்றேன். பட் அதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையா ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம அஞ்சலியோட ஸ்டோரி. அஞ்சலிக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்களும் பினான்சியலா ரொம்ப ஸ்டேபிள்லாம் கிடையாது. அதனால அவங்களோட சித்தி இவங்களோட 15 வயசுக்கு அப்புறம் நான் அவளை வளர்க்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க சித்தியோட பேர் பாரதி தேவி. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சினி இண்டஸ்ட்ரியில ஒரு சில சான்ஸ் எல்லாம் கிடைக்குது. 2006ல ஒரு தெலுங்கு படம் பண்றாங்க. அப்புறம் 2007, 2008 அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள்லாம் பண்ண நிறைய சான்ஸ் கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் கிடைக்குது. அதே மாதிரி தமிழ்ல 2007ல கற்றது தமிழ் அப்படின்ற படம் பண்றாங்க. அந்த படமும் பயங்கர ஹிட். உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது. சோ இதுக்கு வாங்கின சம்பளம் எல்லாத்தையுமே இவங்களோட சித்தி தான் மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இவங்க சித்தி தான் இவங்களோட மேனேஜராகவும் இருக்காங்க. பர்சனல் லைஃப்ல கார்டியன் அப்படின்னு சொல்லலாம். நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். அதுக்கப்புறம் தமிழ்ல அங்காடி தெரு, ரெட்டை சுழி, மகிழ்ச்சி இந்த மாதிரியான படம்லாம் வந்துட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ 2010ல கருங்காலி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தோட டைரக்டர் களஞ்சியம் அப்படின்னு ஒருத்தர். இப்படி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் மீடியால அஞ்சலி சொல்றாங்க, இத்தனை நாள் நான் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே எங்க சித்தி தான் வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னோட சித்தி என்னோட காசெல்லாம் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம களஞ்சியம் அப்படின்ற கருங்காலி படத்தோட டைரக்டரோட சேர்ந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் கோடி கணக்குல சம்பாதிச்சேன், அது எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கல்லாவ எவ்வளவு வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அவங்க சித்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட இருந்து அவளை தூக்கிட்டு வந்து இத்தனை வருஷமா வளர்த்தது நானு, என் மேல போய் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாளே, அப்புறம் அவன் கோடி கணக்குல சம்பாதிச்சது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, ஆனா அவ லட்சத்துல தான் சம்பளமே வாங்கினா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் களஞ்சியம் அப்படின்ற டைரக்டர் இவங்க சொல்றதெல்லாம் பொய், நான் அஞ்சலியை வச்சு ஊர் சுற்றி புராணம் அப்படின்னு ஒரு படம் பண்ணலான்னு இருந்தேன். என்னுடைய திரைப்படம் ஊர் சுற்றி புராணம் என்கின்ற அந்த திரைப்படம் மிகுந்த பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரைப்படம் பாதியில் நிற்பதற்கு அஞ்சலி காரணம். அதுக்கு அவங்களோட 15 நாள் கால் ஷீட் கேட்டிருந்தேன். 10 நாள் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க, 5 நாள் பண்ணவே இல்லை. அதனால அவங்களை கொஞ்சம் மிரட்டினேன், அந்த பேலன்ஸை பண்ணி கொடுக்க சொல்லி. அந்த கோவத்துல தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் ஏன் மேல வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்படியே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் அஞ்சலியை காணோம். ஷூட்டுக்கு ஹைதராபாத் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா 3 நாளா தேடி பாக்குறாங்க, அஞ்சலி எங்கன்னே தெரியல. இந்த டைம்ல நம்ம மீடியால ஒரு சில ஸ்பெகுலேஷன்லாம் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்சலியை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்னது, மாதவியை 12 மணி கடத்த போறாங்களா? அப்போ யாரை சந்தேகப்படுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே சித்தியையும் இந்த டைரக்டர் களஞ்சியத்தையும் எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை கேட்ட இந்த சித்தி என்ன சொன்னாங்க, நான் அவளை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், நானே இப்படி எல்லாம் பண்ணுவேன், நானே அவளை காணோன்ற வருத்தத்துல இருக்கேன், என்ன போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க கேக்குறாங்க. சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. இன்னொரு பக்கம் அந்த டைரக்டர், ஐயோ நான் எதுவும் பண்ணல, நான் ஜஸ்ட் மிரட்ட மட்டும் தான் செஞ்சேன், என்னோட படத்தை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி, கடத்துற அளவுக்குலாம் நான் பெரிய ஆளும் கிடையாது, ஒரு நாள் யோசிச்சது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அப்புறம் 5 நாள் கழிச்சு அவங்க அம்மா கால் பண்ணி சொல்றாங்க, அம்மா என்ன யாரும் கடத்தல, நான் ரொம்ப பிரஷர்ல இருந்ததுனாலையும் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் மும்பை அண்ட் பூனே சைட்லாம் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னொரு இன்டர்வியூல நான் எங்க போறேன் அப்படின்றது இவங்களுக்கு எதுக்கு சொல்லணும், ஏன் அங்கேயே வந்து டார்ச்சர் பண்றதுக்கா, என் லைஃப்ல நான் நிறைய வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க இவங்க, அப்படி இருக்கிறப்ப நான் எங்க போறேன் அப்படின்றது எதுக்கு இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச்ல பாலையா இருக்கார் இல்லையா, அவர் நம்ம அஞ்சலியை ஸ்டேஜ்ல புடிச்சு தள்ளி விட்ட மாதிரி ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அதையும் நம்ம அஞ்சலி சிரிச்சே தான் சமாளிச்சாங்க. பட் அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படின்றது அஞ்சலிக்கும் பாலையாக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நம்ம அஞ்சலியோட இவ்வளவு பெரிய சிரிப்புக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சோகம் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. சோ இப்போ இவங்க கதையில கடைசியா இவங்க கேட்டது என்னன்னா, எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வலசரவாக்கத்துல ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, அதையாவது விடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியா இவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஐயோ பாவம். நெக்ஸ்ட் எந்த ஆக்ட்ரஸ் பத்தி பார்க்க போறோம்னா, ரகுல் பிரீத் சிங். இது கொஞ்சம் கான்ட்ரோவர்சி கலந்தது. பட் இவங்களோட ஸ்டோரி தெரியணும் அப்படின்னா சுஷாந்த் பத்தி உங்களுக்கு தெரியணும். கண்டிப்பா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இந்த சுஷாந்த் அப்படின்றது. நம்ம தோனி படத்துல ஹீரோவா நடிச்சவர் தான் இவரு. அண்ணே எப்படிப்பட்ட நடி என்ன போயிட்டாரு. இவரோட மரணம் இப்ப வரைக்கும் மர்மமாவே இருக்கு தவிர்த்து யாரு காரணம் அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரிய வரல. சரி, அவரோட மரணத்துக்கும் ரகுல் பிரீத் சிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பேரு ரியா சக்கரவர்த்தி. சுஷாந்த் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களை விசாரிச்சப்போ ஒரு சில போதை சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் நம்ம ரியாவோட வீட்டுக்குள்ள மாட்டுச்சு. இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறப்போ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி 3 பேரை சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஷன் டிசைனர், செகண்ட் சாரா அலி கான், இவங்களும் ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் தான்.
எங்களுக்கும் தெரியும். மூணாவது தான் நம்ம ரகுல் பிரீத் சிங். இதை கேட்ட பிரசன்ட் மீடியா ஹைதராபாத்ல இருக்க ரகுல் பிரீத் சிங்கோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அவங்களை காணோம். அப்புறம் இவங்களை எல்லாரும் தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரகுல் பிரீத் சிங்கோட அட்வொகேட் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து இன்னும் ஒரு சில விஷயம்லாம் சொல்றாரு. அது கொஞ்சம் காமெடியா இருக்கும், கேளுங்க. பாடி தொலையும். ரகுல் பிரீத் சிங் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கேம்பெயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு. அப்படின்னா சேவ் த டாட்டர் எஜுகேட் த டாட்டர் அப்படின்னு அர்த்தம். இது என்னதான் லான்ச் பண்ணது இந்தியன் கவர்மெண்டா இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசடர் வேணும். சோ ரகுல் பிரீத் சிங் தான் தெலுங்கானாவோட பிராண்ட் அம்பாசடர் இந்த கேம்பெயினுக்கு. அப்படிப்பட்டவங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கலாமா? அது மட்டும் இல்லாம சாம்சங் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு தெரியுமா, அதுக்கும் பிராண்ட் அம்பாசடர் எங்க ரகுல் பிரீத் சிங் தான். அப்படிப்பட்டவங்க இதை பண்ணுவாங்களா அப்படின்னா சீரியஸா பேசுறேன்னு சொல்லி பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆனா இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ரகுல் பிரீத் சிங்கோட வீட்டுக்கு போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க போய் பார்த்தா இவங்க தேட வந்தது என்னவோ அது கிடைச்சிருக்கு. அதாவது போதைப் பொருள். என்னமா இது அப்படின்னு கேட்டா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாமே பண்ணது ரியா சக்கரவர்த்தி தான் அப்படின்னு திரும்பி அவங்களே கனெக்ட் பண்றாங்க. சோ 3 Idiots படத்துல வர்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் மாறி மாறி கை காமிச்சுக்கிறாங்க தவிர்த்து யார் அக்யூஸ்ட் அப்படின்றது கடைசி வரைக்கும் சொல்லல. மேபி 3 பேராவும் இருக்கலாம், இல்ல யாராவது ஒருத்தரா இருக்கலாம், இல்ல 3 பேருமே இல்லாமலும் இருக்கலாம். அந்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லி இந்த 3 பேருக்கோ இல்ல காசுக்கோ அப்படியும் இல்லனா அந்த போதைப் பொருளுக்கும் தான் தெரியும். யார வேணாலும் இருக்கலாம் சார். அடுத்ததா நம்ம பார்க்க போற ஆக்ட்ரஸ் பேரு ராஷி கண்ணா. இவங்க ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி ருத்ரா அப்படின்ற வெப் சீரிஸை ப்ரமோட் பண்றதுக்காக பாலிவுட் சைட் போயிருந்தாங்க. அங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே ஹீரோயின்ஸை செக்ஸி மெட்டீரியலா தான் பாக்குறாங்க, ரொம்ப கிளாமரை மட்டும் தான் பாக்குறாங்க. பாராட்ட சொன்னா கூட நடிப்பை பத்தி பேச மாட்டாங்க, மில்கி பியூட்டி அப்படின்னு சொல்லி தான் பாராட்டுறாங்க இப்படின்னு சொல்றாங்க. இது சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியை சொல்றாங்களா, இல்ல டைரக்டர்ஸ் சொல்றாங்களா, இல்ல மக்களை சொல்றாங்களா, இல்ல எல்லாரையும் சேர்த்து வச்சு சொல்றாங்களான்னு தெரியல. ஏய் ஏய் ஏய், ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? ஒட்டு மொத்தமா சவுத் இந்தியான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இத பார்த்த நம்ம மக்கள் எல்லாமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்ப. இத கேட்ட ராஷிகண்ணா, நான் சொல்றது அப்படியே வேற மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்லிட்டாங்க, அதாவது திருச்சி சொல்லிட்டாங்க, நான் அந்த மாதிரி மீன் பண்ணவே இல்ல அப்படின்னு சொன்னாலும் கேட்காத மக்கள் இவங்களுக்கு எதிராக பேச இவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டா டீஆக்டிவேட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியா போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் நான் ட்விட்டர் சைடே வரமாட்டேன் அப்படின்னு. சரி, இவங்க கெட்டது மட்டும் தான் பண்ணிருக்காங்களா, நல்லதே எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க. இந்த கோவிட் டைம்ல எத்தனையோ பேர் கோவிட்னால இறந்து போறாங்க இல்லையா, அவங்கள ஒரு பக்கம் வைங்க, இன்னொரு பக்கம் அந்த டைம்ல சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் இருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் நீங்க சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு 40 ரூபாய் செலவு பண்ணி ஒருவேளை பசியை தீர்க்க முடியும். சோ தயவு செஞ்சு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. பட் அதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ட்விட்டர் அக்கவுண்ட்ல போய் அவங்க போட்ட போஸ்டை எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க தான் ட்விட்டரை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்களே. ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்றப்பதான் ஒன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நம்ம பூஜா ஹெக்டே இருக்காங்க இல்லையா, அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டாங்க. அந்த ஸ்டோரியில என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சமந்தாவோட இரும்பு திரை படத்தோட ஒரு போட்டோவை போட்டு ஐ டோன்ட் ஃபைண்ட் ஹர் பிரிட்டி அட் ஆல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியை தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா தெரியாதனமா ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பாக்குற மாதிரி போட்டு விட்டாங்க. இதை தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களான்னு தெரியல. பட் எப்படி செஞ்சிருந்தாலும் இதை பார்த்துட்டு நாங்க சும்மா அவங்களை செய்யாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சமந்தாவோட ஃபேன்ஸ் எல்லாமே பூஜா ஹெக்டே பக்கம் திரும்ப ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை பத்தி தன்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல அருண் விஜய் டேமேஜ் பண்ற மாதிரி சிவகார்த்திகேயனை போட்டு விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஹேக் பண்ணிட்டாங்க யாரோ அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி நம்ம பூஜா ஹெக்டேவும் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, நல்ல வேலை என்னோட டெக்னிக்கல் டீம் தான் இதை கஷ்டப்பட்டு காப்பாத்தி என் கை கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்னதான் சமந்தாவோட ஃபேன் சாரி கேட்க சொன்னாலும் அதை சமந்தா பெருசா எடுத்துக்காம தன்னோட செல்ஃபி போட்டோ ஒன்னு போட்டு பீஸ் அப்படின்னு சிம்பிளா ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு விட்டாங்க. மன்னிச்சு மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன். சரி, இந்த விஷயத்த நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஸ்டோரியோட சொல்லி முடிக்கிறேன். ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை பேரு சனா. அந்த குழந்தைக்கு லிவர்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இந்த குழந்தையோட அம்மா அப்பா லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க, அதை அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் இந்த குழந்தைக்கும் பெருசா சப்போர்ட்டும் பண்ணல. ஏன்னா நீ எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெத்துட்டு வருவ, அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நீ எங்கள்கிட்ட வருவியா, இந்த குழந்தை எவனுக்கு பிறந்துச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட் சைட்ல இருந்து உதறி விட்டாங்க. இதை தெரிஞ்ச ஒரு பெரிய செலிபிரிட்டி தன்னோட கை காசு போட்டது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபண்டும் ரைஸ் பண்ணி அந்த ஆபரேஷனுக்கான செலவை ஏத்துக்கிட்டாங்க. ஆபரேஷனும் முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. இத சனாவை பார்த்துக்கிட்டு அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு பர்சன் அந்த செலிபிரிட்டி கால் பண்ணி சொல்றாங்க. அந்த செலிபிரிட்டி ஷூட்டிங்ல இருந்திருக்காங்க, அந்த ஸ்பாட்லயே பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சமந்தா. இவங்க இது மட்டும் கிடையாது, இந்த வெல்ஃபேர்ல இருக்க 547 குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஃபண்ட் ரைஸ் பண்ணி நிறைய சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ யாரோ நீ யாரோ.
சரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, அதாவது ரியல் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்காக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றோம். இது வரைக்கும் நீங்க கேட்டதுல எந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.